Hello friends, welcome to our channel Rixi Ari Work. Friends, இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே ஆரி ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு பேஜ் ரீச் ஆகும். அப்புறம் இன்றைக்கி உமன்ஸ் டே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் நீடில் அயன் நீடில் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு எப்போவும் மாதிரியே நீடில் கீழே இறக்குங்க, த்ரெட்டை வெளியில் எடுக்க. எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அப்படி தான், ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிக்கும். இப்போ எப்போவும் மாதிரி தான் நம்ம செயின் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் செயின் ஸ்டிச் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கிடுவோம், அப்படி தானே? அதே செயின் ஸ்டிச்சை நம்ம ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இப்படி திருப்பி இங்கே கொண்டு வந்து முடித்தோம்னா அதுதான் டபுள் செயின் ஸ்டிச். இப்போது நான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிடுவேன். லாக் ஸ்டிச் போட்டு திருப்பிக்கிடுவேன். திருப்பி கேப் இல்லாத மாதிரி போடுங்க பக்கத்துலேயே. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் நாட் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம சிங்கிளாக எப்படி செயின் போடுவோம் அதையே ஒரு குட்டி லாக் போட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் செயின் கொடுத்தா அதுதான் டபுள் செயின் ஸ்டிச். இந்த டபுள் செயின் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சுங்க. ஏன்னா நம்ம எந்த ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? பார்டரில் இது நெக்காக இருந்தாலும் சரி, ஹேண்டாக இருந்தாலும் சரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜரிலையும் இப்படி போடுவாங்க, ஜரிலையும் போடுவாங்க, சில்க் த்ரெட்லேயும் போடுவாங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு எப்போவும் மாதிரியே நீடில் கீழே விட்டு த்ரெட்டை எடுங்க, ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு எப்போவும் எப்படி செயின் ஸ்டிச் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க.
நான் இப்போ இதை வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுதேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா, இதிலிருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுதேன். நான் இப்போ எதுக்காக உங்களுக்கு வேறு கலர் எடுத்திருக்கேன்னா, அப்போ தான் நான் உங்களுக்கு எப்படி போடுதேன் அப்படின்னு தெரியும். இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு இடையில இன்னொரு செயின் கொடுக்கணும். இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு செயினுக்கு இடையிலையும் நம்ம இப்படியே கொடுத்துட்டே போக வேண்டியதான். ஒவ்வொரு செயினுக்கு இடையில கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்பில் இன்னொரு செயின் கொடுக்கணும். அதுதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை முடிச்சுட்டு இதை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிடவே வேண்டாம். ஒரு செயின் கொடுத்துக்கோங்க, அந்த செயினுக்கு உள்ள ஒரு சின்ன கேப் இருக்கும், அதில் அடுத்த செயின் கொடுக்கணும், அவ்வளோதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு செயின் கொடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்புக்குள்ளேயே இன்னொரு செயினை கொடுக்கணும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே கலரில் கூட கொடுக்கலாம், சரியில் கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிளாக கொடுக்குறதுக்கும் அதுக்குள்ளே இன்னொரு செயின் கொடுக்குறதுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு எப்போவும் எப்படி நீடியில் கீழே விட்டு த்ரெட் எடுப்பீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு செயின் கொடுத்துக்கிடுவேன், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுவேன். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போய் இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயினுக்கு ஒரு பாதியில் ஒரு செயின் போட்டுக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே திருப்பி கொண்டு வாங்க. இப்போ ஒரு செயின் போட்டுக்கிடுதேன், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிடுதேன். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுக்கு பாதியில் ஒரு செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின், அப்படியே திருப்பி கொண்டு வாங்க. ஒரு செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் செயின், ஃபஸ்ட்டு போட்டதுக்கு பாதியில் ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி கொண்டு வாங்க. ஒரு செயின், குட்டி ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினோட பாதியில் ஒரு செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், நம்ம போட்டதில் லாஸ்ட்டாக போட்டிருப்போம் இல்லையா, அதில் பாதியில் ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் பாதியில் ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின்,
ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே நம்ம கொடுத்துட்டே போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை முடிச்சுட்டேன். ஸோ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுதேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 3 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். இந்த 3யுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சிங்கிளாக போடுற செயினையே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி இன்னும் ஒரு லைன் கொண்டு வர்றது தான் டபுள் செயின் ஸ்டிச். செகண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு செயின் கொடுத்துட்டு செயின்குள்ளேயே இன்னொரு செயின் கொடுக்கணும். அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு செயினுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் இன்னொரு செயின் கொடுத்து நாட் போட்டு முடிச்சுக்கணும். இதுதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். அடுத்து தேர்டு வந்து ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம் ஸ்டிச் அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம எப்போ மாதிரி செயின் போட்டுக்கணும். அது ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு பின்னாடி திருப்பி ஒரு செயின் ஒரு லாக் இப்படியே கொடுத்து நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா இதை மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். டபுள் செயின் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் கூடவே பழகிறதா இருந்தால் இந்த ஷேப்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு தாராளமாக சென்ட் பண்ணலாம், ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். யூ ஷேப்பு, பேர் ஷேப்பு, ரவுண்டு, வி இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து நெக் பேட்டர்ன் போடுவோம். இதிலலாம் நீங்கள் பழகிட்டீங்க டபுள் செயினை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கையோட பார்டரு இதிலெல்லாம் தான் அந்த டபுள் செயின் வரும். இதிலலாம் நீங்கள் பழகிக்கோங்க. மற்ற 2 ஸ்டிச்சும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.